கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையில் ஜெயம் பெறணும் நம்பிக்கை தான். நம்பிக்கையினுடைய முதிர்ச்சி, அதாவது விசுவாசம் நமக்கு தேவை. இந்த அனுதின கண்மலைத்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னா நம்முடைய விசுவாசம் தான். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு எழுதுகிறார். பவுல் இவ்விதமாய் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம வாழ்க்கையே எது அப்படின்னா விசுவாச வாழ்க்கை தான். எதையும் பார்த்தோ கண்டோ அனுபவித்தோ நாம் நம்புகிறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. உலகத்தானுக்கு தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள். யாரை நம்பணும்னு தெரியல, எப்படி நம்பணும்னு தெரியல, இது வரைக்கும் நம்பணும்னு தெரியலை அப்படின்ட்டு பல விதங்களில் புலம்பிக் கொண்டே இருப்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. நமக்கு விசுவாசம்னு ஒன்று இருக்குது. யாரை விசுவாசிக்கணும்னு நமக்கு தெரியும். நாம் விசுவாசிக்கிற எப்படிப்பட்டவர்னு தெரியும். ஆனாலும் நம்ம நம்ப மாட்டோம். உலக மனுஷனை பாருங்கள், அவனுடைய தெய்வ பக்தி எது இருக்கோ அதை முழுசாக நம்புகிறான். ஆனால் நம்ம ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தான் ஆராதிக்கிறோம், இயேசுதான் மெய்யான தேவன், அவர்தான் ஜீவனை கொடுத்தவர் என்றெல்லாம் நம்ம பேசுகிறோம். ரைட், ஓகே. ஆனால் டெய்லி வருத்தப்படுறது, சங்கடப்படுறது, ஆண்டவர் கிரியை செய்வாருங்க நம்பிக்கை இல்லாமல் போகிறது. கண்டிப்பாக நம்முடைய விசுவாச உலகத்தையே ஜெயிக்க முடியாது. நம்ம நம்பினால், விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக தான் இருக்கும். அதுதான் பவுல் சொன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போ ஆண்டவரை பற்றி நமக்கு நல்லா தெரியணும். நம்பினவங்களை கைவிட மாட்டார். நம்பின அவர்களை விடுவித்தீர், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். தாவீது சொல்கிறான் சங்கீதத்தில், நீரே என்னுடைய நம்பிக்கை. அப்படின்னா நான் உண்மை தான் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், வீழ்ச்சி, வளர்ச்சி, எல்லா இடங்களும் கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கணும். எந்த நேரத்தில் விசுவாசிக்கணும். அப்போ ஆண்டவர் அவங்க நிச்சயமாக ஜெயத்தை தருவார். இந்த வாழ்க்கையில் நிறைய சொல்ல முடியும். எனக்கு எதிராக எழும்புகிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உனக்கு இயேசுநாதர் உயிரோடு இருக்காரா இல்லையோ, எனக்கு உயிரோடு இருக்கிறாரு. அவர் கண்டிப்பாக பதில் செய்வார். செய்தார், செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் உங்களுடைய இருதயம் கலங்கக்கூடாது. விசுவாசத்தை கொஞ்சம் தூசி தட்டி எடுத்து முழுவதும் ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார், நன்மையை தருவார். உலகத்தையே ஜெயிக்கும் போது நம்ம பிரச்சனையை ஜெயிக்காத அந்த விசுவாசம் கண்டிப்பாக ஜெயிக்கும். வேதத்தில் விசுவாசித்த அத்தனை பேர்களும் நன்மை பெற்றுக்கொண்டார்கள், ஜெயித்தார்கள், மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் அதை பெறணும் அப்படின்னா தரிசித்தல்ல, விசுவாசத்தை ஓட்டம் ஓடுங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.